இப்ப ரஜினி சாரோட லுக்கலைக் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ரொம்ப மாசான பாட்டு எடுத்து தான் பெரும்பாலும் ஆடுவாங்க. ஆமா தேவுடாவா இருக்கட்டும், படையப்பாவா இருக்கட்டும், ஆமா ஆமா இந்த மாதிரி. ஆனா மனிதன் படத்துல இருக்கிற அந்த வானத்தை பார்த்தேன், அது அது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸான ஒரு பாட்டு. ஸோ அதே மாதிரி படிக்காதவன் படத்துல வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டு. இந்த மாதிரி அவரோட இன்னொரு அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ரஜினிகாந்த் சார் இருப்பார்ல, அவரை நீங்க ஸ்டேஜ்ல நீங்க பண்ற ஆர்டிஸ்டா வந்து யாருமே பண்ணி நான் பார்த்தது இல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ஐடியா எப்படி நீங்க எடுத்துட்டீங்க? நம்ம அந்த மனிதன் பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மனிதனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்மதுரையில அண்ணன் என்ன தம்பி என்னன்னு ஒரு சாங். ஆமா, அது சோகமான ஒரு சாங். பேத்தா சாங் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அண்ணன் என்ன தம்பி என்ன நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணினேன். அதை நான் ஒரு மாதிரி தாடியெல்லாம் ஒட்டி அந்த மண்டைக்கெல்லாம் டை அடிச்சு பிளாக் அண்ட் பிளாக் போட்டு ஒரு அழுகிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் அது அந்த அழுகிற மாதிரி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கு ஃபீல் பண்ணும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணில் வந்து இப்போயே வந்துருச்சு. கண்ணில் எனக்கு அப்படியே அந்த ஃபீல் போனேன்னா அந்த கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதை தர்மதுரை பண்ணணும். அதை பார்த்து நிறையா ரஜினி லுக்கலைக் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி எல்லாரும் பண்ணிட்டாங்க, நம்ம அடுத்து ஒன்று புதுசாக இருக்கும் இல்லை மனிதன் படம். இதில் என்னென்னா எல்லாரும் கண்ணாடி போட்டு பண்ணும்போது நம்ம கண்ணாடி இல்லாமல் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ என்ன நிறையா பேர் நீங்கள் கண்ணாடி போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்ணாடி போடாமல் பண்ணும்போது கண்ணில் இருக்க சில ரியாக்ஷன்ஸை வந்து காட்ட முடியும்னு நான் நம்புகிறேன். ரஜினியோடைய ஐ லுக் நிறையா இருக்குது. அவருடைய ஐ லுக் ஐயில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படிம்பாரு கண்ணை அப்படி வச்சு அப்படி மேலே மொழியை தூக்குவார். நிறைய அந்த ஐ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம்.